ஸோ இப்போ முக்கியமான சில டேப்லெட் காலம் வந்து பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இந்த ஒருமைப்பன்மையில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஒருமைப்பன்மைக்கு தேவையான சில பேசிக்ஸான விஷயங்கள்லாம் நம்ம வந்து இப்போ பார்த்தோம். அப்போ ஒருமைனா வந்து என்ன, பன்மைனா என்ன, சில டேப்லெட் காலம்லாம் வந்து பார்த்தோம். அதே மாதிரி ஐம்பால்கள் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எழுவாய்னா என்ன, பயனிலைனா வந்து என்ன, நெக்ஸ்ட்டு வந்து இந்த தன்மை முன்னிலை படர்க்கைனா வந்து என்ன, வினைமுற்றுனா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாக பேசிக்ஸான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு. இந்த ஒருமை பன்மைக்குரிய எல்லாமே பேசிக்ஸான விஷயங்கள். இப்போ இந்த பேசிக்ஸான விஷயங்களை வச்சுட்டு எப்படி இந்த ஒருமை பன்மையில் மெத்தட்ஸ்லாம் வந்து வருது அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, உயர்திணை எழுவாய் உயர்திணை பயனிலையை பெற்று வரும். ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க, ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தோன்னா உயர்திணை எழுவாய். ஸோ அப்போ எழுவாயில் வந்து உயர்திணையாக வந்துச்சுன்னா, உயர்திணைனா என்னது, ஆண்பால் பெண்பால் பலர்பால் இந்த 3 வந்து உயர்திணை, அதை தான் வந்து சொல்கிறாங்க. அப்போ எழுவாயில் வந்து உயர்திணையாக வந்து இருந்துச்சு அப்படின்னா பயனிலையிலையும் வந்து என்னவாக இருக்கணும், உயர்திணையாக தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்றது தான் முதல் கண்டிஷன். அதுபோல் தான் அதே போன்று அக்ரிணை எழுவாய்க்கு பின் அக்ரிணை வினைமுற்றே வர வேண்டும். ஸோ அப்போ இப்போ உயர்திணையில் எழுவாயில் உயர்திணை வந்துச்சுன்னா பயனிலையும் உயர்திணையில் தான் வந்து உயர்திணை வினைமுற்றாக தான் வந்து முடியணும். அதே மாதிரி தான் அக்ரிணை எழுவாயில் வந்து அக்ரிணை வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா முடிகிறதும் பயனிலையில் வந்து முடிக்கும் போதும் அந்த வினைமுற்று எப்படி இருக்கணும்னு பார்த்தோன்னா அக்ரிணையாக தான் வந்து முடிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூலு. ஸோ அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா, அப்போ எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அவன் மிகவும் சிறந்தவன். அப்போ இங்கே அவன் அப்படின்றது தான் என்னென்னு பார்த்தோன்னா எழுவாய். அப்போ அந்த எழுவாய் வந்து எதில் வந்திருக்கு, உயர்திணையான ஆண்பாலில் வந்திருக்கு. அப்போ உயர்திணையில் வந்து எழுவாய் வந்துருந்துச்சுன்னா முடிகிற அந்த பயனிலையும் எதில் வந்து முடியணும், சிறந்தவன் அப்படின்றது எழுவாயில் முடியக்கூடிய வினைமுற்று. அப்போ அந்த வினைமுற்றும் எழுவாய் வினைமுற்றும் எதில் வந்து முடியணும்னு பார்த்தோன்னா இந்த உயர்திணையில் தான் வந்து முடியணும். அப்போ அவன் அப்படின்ற இந்த ஆண்பாலில் வந்து குறிக்கும் போது முடியும் போது எதில் முடியணும், சிறந்தவன் அப்படின்னு சொல்லி உயர்திணை ஆண்பாலில் வந்து முடியணும். ஸோ அதுதான் வந்து இங்கே கண்டிஷன். அடுத்து வண்டி வந்தது. வண்டி அப்படின்றது இங்கே எழுவாய். அது வந்து என்னது, வண்டி அப்படின்றது ஒரு பொருள், உயிரற்ற ஒரு பொருள். அது வந்து அக்ரிணையில் வந்து வரும். அப்போ அக்ரிணையில் வந்து எழுவாய் வந்து வண்டின்னு சொல்லி வந்துருக்குது. அப்போ முடிகிற பயனிலையிலையும் வந்து அந்த பயனிலையில் வினைமுற்று எப்படி முடியணும்னு பார்த்தோன்னா அக்ரிணையில் தான் வந்து முடியணும். வண்டி வந்தது அப்படின்னு சொல்லி வந்து முடிச்சிருக்காங்க. இங்கே தூ வந்து எப்போ வரும்னு பார்த்தோன்னா வண்டி வந்தது அப்படின்னு சொல்லி போடணும், இல்லை வண்டி வந்தன அப்படின்னு சொல்லி வந்து போடணும். இந்த தூ ந இது வந்து எப்போ வரும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து நோட் பண்ணணும். ஸோ அது வந்து வந்து அதாவது இந்த அக்ரிணைக்கு கடைசியில் வந்து அக்ரிணையில் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து அது விலங்குகளாக இருக்கலாம், இல்லை பொருட்களாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து அக்ரிணை சார்ந்த விஷயங்கள். அப்போ இந்த அக்ரிணை சார்ந்த விஷயங்களில் அது ஒருமையாக இருந்துச்சுன்னா பன்மையாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி வந்து ரெண்டாக வந்து பிரியும். அப்போ அக்ரிணை விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா ஒருமையாக வந்து இருந்துச்சு அப்படின்னும் போது நம்ம என்ன போடணும்னா தூவில் வந்து அது முடியணும். இதே அக்ரிணையில் வந்து பன்மையில் வந்து முடிஞ்சிருந்துச்சு அந்த பயனில்லை அப்படின்னா அங்கே என்ன போடணும்னா நான் வந்து போடணும். ஸோ இது ரெண்டும் முக்கியமான டிஃப்ரென்ஸு. இந்த முக்கியமான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கொஷின்ஸ் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ இங்கே பார்த்தோன்னா இப்போ வண்டி அப்படின்றது இங்கே வந்து அக்ரிணை சொல்லு. அப்போ இந்த வண்டி அப்படின்ற இந்த அக்ரிணை சொல்லுக்கு அது வந்து என்னது, ஒருமையில் தான் வந்திருக்குது. வண்டி அப்படின்றது ஒருமை. இதே வண்டிகள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்கே பன்மையில் வந்திருக்கும். ஆனால் இங்கே நம்மளுக்கு வண்டி அப்படின்ற ஒருமையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒருமையில் வந்துருச்சுன்னா நம்ம வந்து இந்த கடைசியில் இந்த பயனிலையில் என்ன சொல்லி முடிப்போம்னு பார்த்தோன்னா ஒருமையில் தான் வந்து முடிக்கணும். அதனால தான் அங்கே வந்து தூ அப்படின்னு சொல்லி வந்து போடுறோம். இதே இங்கே வந்து வண்டிகள் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எழுவாயில் வண்டிகள் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சுன்னா அங்கே கடைசியில் வந்து அந்த வினைமுற்றில் நம்ம என்ன வந்து போடுவோன்னு பார்த்தோன்னா நான் வந்து போடணும். ஸோ வந்திகள் வந்தன அப்படின்னு சொல்லி வந்து போடணும். அப்போ ஒருமையில் வந்துருந்துச்சுன்னா தூ வந்து போடணும் இந்த அக்ரிணை வினைமுற்றுக்கு. இதே வண்டிகள் அப்படின்னு சொல்லி பன்மையில் வந்துருந்துச்சுன்னா அப்போ அந்த வினைமுற்றுக்கு என்ன போடுவோன்னா நான் வந்து போடணும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸு. அடுத்து இப்போ வண்டி வந்தது சொல்லி வந்து பார்த்தாச்சு. அடுத்து கோழி கூவிற்று அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கோழி அப்படின்றது இங்கே பார்த்தோன்னா இது வந்து அக்ரிணை எழுவாய். அப்போ அது வந்து ஒரே ஒரு கோழி தான். அப்போ அங்கே வந்து ரூ வந்து போடணும், கூவிற்று. இதே கோழிகள் வந்துருந்துச்சுன்னா அங்கே வந்து நான் வந்து போடணும், கோழிகள் கூவின அப்படின்னு சொல்லி வந்து வரணும். அப்போ ஒருமையில் வந்தனால இங்கே கூவிற்று. அப்போ முடியும் போது நம்ம வந்து எதில் முடிக்கணும், அக்ரிணையில் தான், அக்ரிணை வினைமுற்றில் தான் வந்து முடிக்கணும். அதனால கூவிற்று அப்படின்னு சொல்லி வந்து போட்டோம். இதே கோழிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா கோழிகள் கூவின அப்படின்னு சொல்லி வந்து முடிச்சிருப்போம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். இந்த உயர்திணை பயனிலைனா
ஸோ எழுவாயில் வந்து உயர்திணை வந்துச்சுன்னா பயனிலையிலையும் உயர்திணை தான் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி எழுவாயில் வந்து அக்ரிணை வந்துருந்துச்சுன்னா பயனிலையிலையும் வந்து அக்ரிணை தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தோன்னா, எழுவாய் ஐம்பால்களுள் எதில் உள்ளதோ அதற்கேற்ற வினைமுற்றையை பயன்படுத்த வேண்டும். ஸோ அப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ எழுவாயில் வந்து ஐம்பால்களில் எது வேணால் வரலாம். ஸோ ஐம்பால் என்னது, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு சொல்லி இந்த 5 பாலில் எழுவாயில் எந்த பால் வந்திருந்தாலும் சரி அதுக்கேற்ற வினைமுற்றை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, கோதை படித்தது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கோதை அப்படின்றது என்னது, ஒரு பெண்பால், அது உயர்திணை பெண்பாலை வந்து குறிக்கும். கோதை அப்படின்றது ஒரு பெண்ணை வந்து குறிக்குது. ஆனால் இங்கே வந்து வினைமுற்று வந்து எதில் முடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, படித்தது அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிணையை சொல்கிற மாதிரி வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து தப்பு. அப்போ எது வந்து கரெக்டுன்னு பார்த்தோன்னா, கோதை படித்தாள். அப்போ கோதை அப்படின்ற இந்த பெண்பாலுக்கு நம்ம வினைமுற்று வந்து எப்படி முடிக்கணும்னா, அந்த ஐம்பாலுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து முடிக்கணும். அப்போ ஐம்பாலில் ஒரு பால் தான் வந்து இந்த பெண்பால். அப்போ கோதைன்ற பெண்பால் வந்து எதில் முடிக்கும்னு பார்த்தோன்னா, படித்தாள் அப்படின்ற இந்த பெண்பால் நோக்கி தான் வந்து அதுக்கு சரியான வினைமுற்றை தான் வந்து நம்ம முடிக்கணும். ஸோ அப்போ இதுதான் வந்து சரி. நெக்ஸ்ட்டு வண்டி ஓடா. ஸோ வண்டி ஓடா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டி அப்படின்றது என்னது, இங்கே வந்து அக்ரிணையில் வந்து வந்திருக்குது. அப்போ எழுவாயில் வந்து அக்ரிணை வந்திருக்குது. அப்போ இங்கே முடியும் போது எப்படி முடியணும், அக்ரிணையில் தான் வந்து முடியணும். அப்போ வண்டி ஓடா அப்படின்றது தப்பு. ஏன் அப்படின்னா, வண்டிகள் ஓடா அப்படின்ற இந்த சொல் வந்து நம்ம எப்போ சேர்ப்போம்னா, பன்மையில் இருந்துச்சுன்னா, அந்த எழுவாய் வந்து பன்மையில் இருந்துச்சுன்னா அப்போ தான் இந்த ஓடா அப்படின்ற இந்த சொல் வந்து நம்ம சேர்க்கணும். அப்படி சேர்த்தோன்னா அது வந்து சரி. அப்போ ஒருமையில் இருக்கும் போது, இப்போ பன்மையில் இருந்துச்சுன்னா ஓடா அப்படின்றது சொல் வந்து சேர்க்கணும். ஒருமையில் இருந்துச்சுன்னா, இப்போ வண்டி அப்படின்றது ஒருமை, அப்போ நம்ம என்ன சேர்க்கணும், என்ன போடணும்னா ஓடாது அப்படின்னு சொல்லி வந்து போடணும். அப்போ வண்டி ஓடா அப்படின்றது சொல் வந்து எதுக்கு வராதுன்னு பார்த்தோன்னா, ஒருமைக்கு வந்து வராது, பன்மைக்கு தான் ஓடா அப்படின்ற இந்த சொல் வந்து வரும். அப்போ வண்டிகள் ஓடா அப்படின்றது சரியானது. அப்போ வண்டி ஓடாது அப்படின்றது தான் அது சரி. அப்போ வண்டி ஓடா அப்படின்றது தப்பு. எழுவாய் வந்து அக்ரிணையில் வந்துருந்துச்சுன்னா முடிக்கிறது வினைமுற்றும் எதில் முடிக்கணும்னா அக்ரிணையில், அந்த ஐம்பாலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து முடிக்கணும். ஸோ அப்போ ஓடாது ஓடா அப்படின்றது எப்படி வரும் அப்படின்றது அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வண்டிகள் ஓடா அப்படின்ற சொல் வந்து எப்போ வரும்னு பார்த்தோன்னா பன்மைக்குரிய சொல். ஓடாது அப்படின்றது எதுக்குரிய சொல்லுன்னு பார்த்தோன்னா ஒருமைக்குரிய சொல். ஸோ அந்த ஓடா அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, அக்ரிணை பொருட்கள் வந்துருந்துச்சுன்னா, இப்போ சப்போஸ் வந்து விலங்குகள் வந்துருந்துச்சுன்னா அப்போ இந்த ஓடாது ஓடா அப்பையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பொருட்கள் அக்ரிணை பொருட்கள் வந்துருச்சுன்னா அப்பையும் இந்த ஓடாது ஓடா அப்படின்ற இந்த 2 சொல் வந்து யூஸ் பண்ணுவோம். அது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத முக்கியமாக நம்ம வந்து நோட் பண்ணணும். அப்போ ஓடா அப்படின்றது பன்மைக்கும், ஓடாது அப்படின்றது ஒருமைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது அக்ரிணை சார்ந்த விஷயம். இதுதான் வந்து ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த கல் அப்படின்ற இந்த விகுதி பெற்ற எழுவாய் வினைமுற்றிலும் கல் விகுதி வர வேண்டும். ஸோ அப்போ மூன்றாவது கண்டிஷன் என்னென்னு பார்த்தோன்னா, கல் அப்படின்ற இந்த விகுதி வந்து எழுவாயில் வந்துருந்துச்சுன்னா வினைமுற்றிலும் எதில் வரணும்னா கல் அப்படின்ற இந்த விகுதி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்றது மூன்றாவது கண்டிஷன். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா, மாணவர்கள் தேர்வு எழுதினார். ஸோ இதில் வந்து மாணவர்கள் இங்கே வந்து இந்த எழுவாயில் கல் அப்படின்ற இந்த விகுதி வந்து வந்திருக்குது. அப்போ இந்த கல் அப்படின்ற இந்த விகுதி வந்துருச்சுனாலே, எழுவாயில் வந்துருச்சுனாலே கடைசியில் இந்த பயனிலையில், அதாவது வினைமுற்றுலையும் எதில் வந்து முடியணும்னா கல்லில் தான் வந்து முடியணும். ஆனால் இங்கே என்ன முடிஞ்சிருக்கு, எழுதினார் அப்படின்னு சொல்லி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அது வந்து தப்பு. அப்போ என்ன முடியும்னு பார்த்தோன்னா, மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் அப்படின்னு சொல்லி இந்த கல்லில் தான் வந்து முடியணும். அப்போ எழுவாயில் வந்து கல் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த வினைமுற்று பயனிலையில் வினைமுற்றுலையும் எது வரணும்னா கல்லில் தான் வந்து முடியணும். அப்படி முடிஞ்சிருந்தால் தான் அது சரியான கண்டிஷன். ஸோ அப்போ அந்த மூன்றாவது கண்டிஷன் அதை தான் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு நாலாவது கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்போ நாலாவதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எழுவாய் விகுதி பெற்றிருந்தால் மரியாதை பன்மை வினைமுற்றில் விகுதி வருதலும் பலர்பால் வினைமுற்றில் விகுதி வர வேண்டும். ஸோ அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோன்னா, இந்த நாலாவது கண்டிஷனில் எழுவாயில் இப்போ வந்து அப்படின்ற இந்த விகுதி வந்துருந்துச்சுன்னா அது முக்கியமாக மரியாதை பன்மையாக வந்து இருக்கும். அப்போ மரியாதை பன்மையாக இருக்கும் போது அந்த வினைமுற்றில் வந்து எதில் முடியணும்னு பார்த்தோன்னா அப்படின்ற இந்த விகுதியில் வந்து முடியணும். அப்போ எழுவாயில் அர்ன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா மரியாதை பன்மையாக சார்ந்த அந்த எழுவாயில் அப்படின்னு சொல்லி அந்த விகுதி வந்து வந்துருந்துச்சுன்னா
வினைமுற்றில் எதில் முடியணும்னா ஆர் அப்படின்ற இந்த விகுதியில் வந்து முடியணும். அதே மாதிரி பலர்பால் வந்துருந்துச்சுன்னா, பலர்பால் வினைமுற்று வந்துருந்துச்சுன்னா, பலர்பால் வந்துருந்து அதில் வினைமுற்றில் நம்ம என்ன சேர்க்கணும்னா அர் அப்படின்ற இந்த விகுதி வந்து வர வேணும். ஸோ அதுதான் வந்து 4வது கண்டிஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து மங்கையர்க்கரசியார் பேசினாள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ மங்கையர்க்கரசியார் அர் அங்கே பார்த்தோன்னா மங்கையர் அர்ன்ற இந்த விகுதி வந்து வந்திருக்குது. அப்போ எழுவாயில் அர் அப்படின்ற இந்த விகுதி வந்து வந்திருக்கிறதுனால நம்ம என்ன அதில் முடியணும், அந்த வினைமுற்றில் வந்து என்ன முடியும்னு பார்த்தோன்னா ஆர் அப்படின்ற இந்த விகுதியில் வந்து முடியணும். அது முக்கியமாக என்னன்னு பார்த்தோன்னா மரியாதை பன்மையில் தான் அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ இங்கே வந்து அர் அப்படின்ற விகுதி வந்திருக்கு. மங்கையர்க்கரசியாரில் மங்கையர் அப்படின்ற இந்த விகுதி வந்திருக்குது. ஸோ மங்கையர்க்கரசியார் அப்படின்றவங்க அவங்க வந்து பெரியவங்கனால அவங்கள நம்ம எப்படி சொல்கிறோன்னா மரியாதை பன்மையோடு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ மரியாதை பன்மையோடு வந்து சொல்கிறனால அங்கே என்ன வரும்னு பார்த்தோன்னா வினைமுற்றில் வந்து ஆர் அப்படின்ற இந்த விகுதி வந்து சேருது. அப்போ மங்கையர்க்கரசியார் பேசினார் அப்படின்னு சொல்லி இங்கே ஆறுன்ற இந்த விகுதி வந்து முடியுது. அப்போ மங்கையர்க்கரசியார் பேசினாள் அப்படின்னு சொல்கிறது தப்பு. அப்போ மங்கையர்க்கரசியார் அர் அப்படின்ற இந்த விகுதி இந்த மங்கையர்க்கரசியரில் வந்திருக்குது. அப்போ அது முடியும் போது மரியாதை பன்மையாக நம்ம முடிக்கணுன்றதுக்காக வினைமுற்றில் என்ன சேர்க்குறோம் ஆர் அப்படின்ற இந்த விகுதியை வந்து நம்ம வந்து சேர்க்குறோம். ஸோ அதுதான் வந்து சரி. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தோன்னா பலர்பால் வந்துருந்துச்சுன்னா, பலர்பால் வந்திருக்கும் போது அங்கே வினைமுற்றில் வந்து என்ன சேர்ப்போம்னா அர் அப்படின்ற விகுதி வந்து சேர்ப்போம். அப்போ பலர்பாலில் எழுவாயில் அர் விகுதி அதே மாதிரி வந்திருக்கும். அங்கே நம்ம வந்து என்ன சேர்ப்போம்னு பார்த்தோன்னா வினைமுற்றில் கடைசியில் அர் அப்படின்ற இந்த விகுதி வந்து சேர்க்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா என் நண்பர் கூறினார் பலர் கூறினார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ என் நண்பர் இங்கே வந்து எழுவாய் என்னது, என் நண்பர் தான் வந்து இங்கே எழுவாய். அப்போ நண்பர் அர் அப்படின்னு சொல்லி வந்து முடிஞ்சிருக்கா. அப்போ அர் அப்படின்ற எழுவாயில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் வந்துருச்சு. எழுவாயில் அர் அப்படின்ற விகுதி வந்துருக்கு. என் நண்பர் அர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ அர்ன்னு வந்துருச்சுன்னா அப்போ பலர்பாலில் வரும்போது இங்கே நம்மளுக்கு என்ன பலர் கூறினார் அப்படின்னு சொல்லி பலர்பாலில் தான் வந்து வந்திருக்குது. அப்போ பலர்பாலில் வந்தனால நம்ம விகுதி கடைசியில் வந்து இந்த வினைமுற்றில் என்ன சேர்க்கணும் அர் அப்படின்ற இந்த விகுதியை வந்து சேர்க்கணும். அப்போ நம்ம என்ன சேர்ப்போம், அது என் நண்பர் கூறினார் பலர் கூறினர் அப்படின்னு சொல்லி வந்து சேர்க்கணும். ஸோ அதுதான் வந்து சரி. கூறினார் அப்படின்றது தப்பு. இங்கே பலர்பாலில் வந்திருக்கிறதுனால எழுவாயில் அர் அப்படின்ற விகுதி வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பலர்பாலில் வந்திருக்கிறதுனால கடைசியில் வினைமுற்று எதில் வந்து முடியணும்னு பார்த்தோன்னா அர் அப்படின்ற இந்த விகுதியில் வந்து முடியணும். ஸோ அப்போ என் நண்பர் கூறினார் பலர் கூறினர் அப்படின்றது தான் சரி. ஸோ இதுதான் வந்து 4வது கண்டிஷன். ஸோ இப்போ 4வது கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ 5வது கண்டிஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ 5வது கண்டிஷனில் சொல்கிறாங்க எழுவாய் ஒருமையாயின் வினைமுற்றும் ஒருமையாகவே இருக்க வேண்டும். ஸோ அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, எழுவாய் இப்போ வந்து ஒருமையாக இருந்துச்சுன்னா அப்போ வினைமுற்றும் அதாவது பயனிலையும் வினைமுற்றும் வந்து எப்படி இருக்கணும்னா ஒருமையாக தான் வந்து இருக்கணும் அப்படின்றது இந்த 5வது கண்டிஷன். ஸோ இப்போ இது எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா புரியும். இப்போ என் எழுதுகோள் இது வல்ல அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, என் எழுதுகோள் இது வல்ல அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எழுவாய் வந்து ஒருமையாக இருந்துச்சுன்னா வினைமுற்றும் ஒருமையாக தான் வந்திருக்கணும். அப்போ என் அப்படின்றது இங்கே எழுவாய், அப்போ இது வந்து ஒருமை. எழுவாய் அப்படின்றது என்ன அப்படின்றது இங்கே எழுவாய், அது ஒருமையில் வந்துருக்கு. அப்போ கடைசியில் வினைமுற்றும் எதில் முடியணும், ஒருமையில் தான் வந்து முடியணும். அப்போ இது வல்ல இது வன்று இது 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 அல்ல இது அன்று அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ போடுவோம் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே நீங்கள் இந்த டேப்ல காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த டேப்ல காலத்தில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, அன்று அல்ல அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அன்று அப்படின்றது என்னது, ஒருமை சார்ந்த சொல்லு. அல்ல அப்படின்றது பன்மை சார்ந்த சொல்லு. இப்போ அன்று எப்போ வரும் அல்ல எப்போ வரும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கொஸ்டினை நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ண முடியும். அப்போ அன்று அப்படின்றது ஒருமைக்கும் அல்ல அப்படின்றது பன்மைக்குரிய சொல்லு. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு கண்டிஷன் என்னது, எழுவாய் வந்து ஒருமையாக இருந்துச்சுன்னா பயனில்லை அதாவது வினைமுற்றும் ஒருமையாக தான் வந்திருக்கணுன்றதான் கண்டிஷனு. அப்போ எழுவாய் நம்மளுக்கு ஒருமையாக வந்து இங்கே வந்தாச்சு, என் அப்படின்னு சொல்லி எழுவாய் வந்து ஒருமையில் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், இது அல்ல அல்ல அப்படின்ற சொல் வந்து எப்போ வரும், அல்ல அப்படின்றது பன்மைக்குரிய சொல். ஸோ அப்போ இங்கே வந்து பன்மைக்குரிய சொல் வந்து வர்றது தப்பு. அப்போ என்ன வரணும், என்ன அப்படின்ற இந்த ஒருமைக்கு அன்று, இது அன்று அன்று வர்றது தான் சரியான சொல். ஏன்னா அன்று அப்படின்றது ஒருமை, அல்ல அப்படின்றது பன்மை. அப்போ என் எழுதுகோள் இது அன்று இது வன்று அப்படின்றது தான் சரி. என் அப்படின்ற இந்த ஒருமைக்கு என்ன வரும்னு பார்த்தோன்னா
அன்று, இது அன்று அப்படின்றது தான் சரி. ஸோ அப்போ இதுதான் வந்து எண் எழுதுகோள், இது அன்று அப்படின்றது தான் சரி. ஸோ எண்ணுக்கு பதிலாக இங்கே வந்து எங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பன்மையில் வந்து இருந்துச்சு அப்படின்னா, எழுவாயில் வந்து பன்மையில் இருந்துச்சுன்னா அப்போ இங்கே அல்ல அப்படின்றது சொல் வந்து வர்றது கரெக்டு. இங்கே வந்து ஒருமையில் எழுவாய் இருக்கிறனால கடைசியில் வினைமுற்றும் எதில் இருக்கணும், ஒருமையில் தான் வந்து இருக்கணுன்றது தான் கண்டிஷன். ஸோ அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா, உடைகள் கிழிந்து விட்டது. முன்னாடியே சொன்னது தான் ந எப்போ வரும், தூ எப்போ வரும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து சொன்னது தான். ந அப்படின்றது பன்மைக்கு வந்து வரும், தூ அப்படின்றது ஒருமைக்கு வந்து வரும். இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த கொஷின் நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ உடைகள் கிழிந்து விட்டது, இங்கே பார்த்தோன்னா உடைகள் அப்படின்றது எழுவாயில் என்னது பன்மையை வந்து குறிக்குது. உடைகள் அப்படின்றது எழுவாயில் பன்மை குறிக்குது. ஆனால் இங்கே கிழிந்து விட்டது இது அப்படின்னு சொல்லி ஒருமையில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து தப்பு. அப்போ எது வந்து சரின்னு பார்த்தோன்னா உடைகள் கிழிந்து விட்டன. ஸோ உடைகள் அப்படின்ற இந்த எழுவாயில், ஸோ எழுவாயில் வந்து பன்மையாக வரும்போது வினைமுற்றும் எதில் வரணும், பன்மையில் தான் வந்து இருக்கணும். அப்போ நல வந்து முடியணும். அப்போ உடைகள் கிழிந்து விட்டன அப்படின்றது தான் சரி. ஸோ இதுதான் வந்து 5வது கண்டிஷன். அதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. அப்போ அல்ல எப்போ வரணும், அன்று எப்போ வரணும், அதே மாதிரி இந்த ந து இது எப்போ வரணும் அப்படின்றதும் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ 6வது கண்டிஷன். இந்த 6வது கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடரில் காலத்தை உணர்த்தும் குறிப்பு சொற்கள் இருப்பின் அதற்கேற்ற காலத்தின் அமைந்த வினைமுற்றையே எழுத வேண்டும். ஸோ அப்போ இந்த 6வது கண்டிஷன் பார்த்தோன்னா, காலத்தை சார்ந்து அந்த கண்டிஷன் வந்து இருக்கணும். இப்போ அந்த காலத்தை சார்ந்துன்னா அது வந்து எதிர்காலமாக இருக்கலாம், இருந்த காலமாக இருக்கலாம், நிகழ்காலமாக இருக்கலாம். ஸோ அப்போ அந்த எந்த 3 காலத்தை சார்ந்து, ஸோ அந்த காலத்தை சார்ந்து தான் அந்த வினைமுற்றும் வந்து வரணும். அதில் தான் வந்து இந்த வினைமுற்றையும் முடிக்கணுன்றது தான் இந்த 6வது கண்டிஷன். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா, தலைவர் நாளை வந்தார். இங்கே பார்த்தோன்னா தலைவர் நாளை வந்தார், இங்கே நாளை வந்தார் அப்படின்றது ஒரு காலத்தை வந்து காட்டுது. தலைவர் நாளை வந்தார் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே முடிச்சிருக்காங்க. வினைமுற்றில் வந்தார் அப்படின்னு சொல்லி வந்து முடிச்சிருக்காங்க. இங்கே காலத்தை சார்ந்து தான் இந்த வினைமுற்று வந்து முடிக்கணும் அப்படின்றது தான் இந்த 6வது கண்டிஷன். அப்போ காலத்தை சார்ந்து முடிக்கணும்னா இங்கே நாளை அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கு எதிர்காலத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நாளை அப்படின்ற எதிர்காலத்துக்கு நம்ம என்ன வந்து போடணும், இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நாளை அப்படின்ற எதிர்காலத்துக்கு வந்தார் அப்படின்ற நிகழ்காலத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தலைவர் நாளை அப்படின்றது எதிர்காலம், வந்தார் அப்படின்ற வினைமுற்று வந்து எதை சேர்ந்துருக்குன்னு பார்த்தோன்னா நிகழ்காலத்தை சேர்ந்துருக்கு. ஸோ அப்போ இது வந்து தப்பு. அப்போ எது வந்து சரின்னு பார்த்தோன்னா தலைவர் நாளை வருவார் அப்படின்றது தான் சரி. அப்போ நாளை அப்படின்ற எதிர்காலத்துக்கு நாளைக்கு தான் வருவாங்க அப்படின்றது தான் வந்து இந்த வினைமுற்று அதை சார்ந்து அந்த காலத்தை சார்ந்து தான் வந்து வரணும். அப்போ தலைவர் நாளை வருவார் அப்படின்றது தான் சரியான விடை. ஸோ இதான் வந்து 6வது கண்டிஷன். அப்போ 6வது கண்டிஷன் என்னது, அந்த காலத்தை சார்ந்து தான் அந்த வினைமுற்று வந்து முடியணும். அடுத்து 7வது கண்டிஷன் என்னென்னு பார்த்தோன்னா, வாக்கியத்தில் உயர்திணை அஃறிணை பெயர்கள் கலந்து வந்தால் சிறப்பு கருதின் உயர்திணை பயனிலை கொண்டும் இழிவு கருதின் அஃறிணை பயனிலை கொண்டும் வாக்கியத்தை முடிக்க வேண்டும். ஸோ அப்போ இந்த 7வது கண்டிஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு வாக்கியத்தில் உயர்திணையும் வருது அஃறிணையும் வருது. அப்படி வரும்போது அந்த மாதிரி கலந்து வந்துருந்துச்சுன்னா உயர்திணையும், அதாவது ஆண்பால் பெண்பால் பலர்பால் வந்து 3 பால் சேர்ந்தோம், அதே மாதிரி அஃறிணையில் வந்து விலங்குகள் பொருட்களை சார்ந்து வந்து வரும்போது அது 2 கலந்து வந்துச்சுன்னா சிறப்பாக இருந்துச்சுன்னா, ஸோ அந்த 2 பேர் கலந்து வரும்போது சிறப்பாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி அங்கே என்ன யூஸ் பண்ணணும், பயனிலை வந்து யூஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா உயர்திணை பயனிலையும், இழிவாக வந்து பேசுகிறாங்க அப்போ 2 பேர்த்தையும் வந்து சேர்த்து பேசும்போது இழிவாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த பயனிலையில் என்ன வந்து முடிக்கணும் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா அஃறிணை பயனிலையும் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த 7வது கண்டிஷன். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா புரியும். இங்கே மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா மூடன் அப்படின்றது ஒரு மனுஷனையும் அது உயர்திணை, அதே மாதிரி மாடும் அப்படின்னு சொல்லி விலங்குகளையும் அஃறிணையும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ உயர்திணை அஃறிணை ரெண்டுத்தையுமே வந்து சேர்ந்து ஒரு சொல்ல வந்து வந்திருக்கு. அப்படி வரும்போது சிறப்பாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதில் வந்து பயனிலை எதில் முடியணும்னா உயர்திணையில் வந்து முடியணும். அது அவங்கள வந்து இழிவுபடுத்தி பேசுகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து பயனிலை எதில் முடியணும்னா அஃறிணையில் வந்து முடியணும். அப்போ இங்கே நம்மளுக்கு இங்கே இழிவுபடுத்தி தான் வந்து பேசுகிறாங்க, அப்போ அது எதில் முடியணும்னா அஃறிணையில் தான் வந்து முடியணும். அப்போ மூடனும் அங்கே வந்து மனுஷனை வந்து எப்படி கேவலமாக தான் பேசுகிறாங்க, மூடனும் மாடும் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி பேசுகிறனால அங்கே வந்து இழிவாக தான் வந்து இருக்குது. அப்போ இழிவாக இருக்கும் போது அங்கே அஃறிணையில் வந்து பயனிலை வந்து எதில் முடியணும்னா அஃறிணையில் தான் வந்து முடியணும். இங்கே மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர் அப்படின்னு சொல்லி
உயர்தி நிலை வந்து முடிச்சிருக்காங்க, அது வந்து தப்பு. இங்கே மூடனும் மாடும் இழிவுபடுத்தி இருக்கிறனால மூடனும் மாடும் குளத்தில் குளித்தன அப்படின்னு சொல்லி அது எதில் முடிக்கணும்னா அந்த பயனிலை வந்து அக்ரிநிலை தான் வந்து முடிக்கணும்னா வந்து சரி. ஸோ இதுதான் வந்து 7வது கண்டிஷன். அப்போ அக்ரிநிலையில் முடிக்கிறோம்னாலே நம்ம எப்படி முடிப்போம், அந்த நான் வந்து எப்போ வரும், ப்ளூரலில் இருக்கும் போது, பன்மையில் இருக்கும் போது. இங்கே மூடனும் மாடும் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்கிறனால அது பன்மைக்கு போயிடுச்சு. அப்போ பன்மையில் இருக்கிறனால நம்ம பயனிலையை வந்து எதில் முடிக்கணும்னா அந்த வினைமுற்று வந்து பன்மையில் தான் வந்து முடிக்கணும். அப்போ அதனால தான் நான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து 7வது கண்டிஷன். நெக்ஸ்ட்டு 8வது கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு என்னும் தொடர் ஒருமையையும் ஒவ்வொருவர் என்னும் தொடர் பன்மையையும் வினைமுற்றாக கொள்ளும். அப்போ 8வது கண்டிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு அப்படின்ற இந்த சொல் வந்து எப்போ வரும்னு பார்த்தோன்னா ஒருமையை வந்து குறிக்குதுன்னா அப்போ இந்த சொல் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஒவ்வொருவர் அப்படின்ற இந்த சொல் வந்துச்சுன்னா அது பன்மையை வந்து குறிக்கும். ஸோ அப்போ ஒருவர் எப்போ வரும், ஒவ்வொருவர் எப்போ வரும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ 8வது கண்டிஷன் இதுதான் சொல்கிறாங்க. அப்போ ஒருவர் அப்படின்றது ஒருமையை வந்து குறிக்கும், ஒவ்வொருவர் அப்படின்றது பன்மையை குறிக்கும், அது சார்ந்த வினைமுற்றை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக அமைந்தது. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ஒவ்வொரு அப்படின்றது எதுக்கு வரும், ஒருமைக்கு வந்து வரும். அப்போ ஒருமையில் வந்துச்சுன்னா வினைமுற்று எதில் இருக்கணும், ஒருமையில் தான் வந்திருக்கணும். அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக அமைந்தது அப்படின்றது இது வந்துருச்சுனாலே அங்கே வந்து ஒருமையை தான் வந்து குறிக்கும். அப்போ ஒவ்வொரு அப்படின்ற இந்த சொல் வந்துருச்சுனாலே அது ஒருமையை வந்து குறிக்கும். அப்போ வினைமுற்றும் எதில் இருக்கணும், ஒருமையில் தான் வந்து இருக்கணும். அதனால தான் இங்கே வந்து போட்டிருக்கோம். அடுத்து ஒவ்வொருவர் அப்படின்ற இந்த சொல் வந்து எப்போ வரும், பன்மையை வந்து குறிக்கும். அப்போ வினைமுற்றும் எதில் முடியணும், பன்மையில் தான் வந்து முடியணும். அப்போ ஒவ்வொருவரும் குரல் படிக்கின்றன. அப்போ ஒவ்வொருவரும் அப்படின்றது பன்மையை வந்து குறிக்கிறனால வினைமுற்று எதில் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தோன்னா பன்மையில் வந்து முடிஞ்சிருக்கு, படிக்கின்றன அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து இந்த 8வது கண்டிஷன். இந்த 8 ரூல்ஸும் ரொம்ப வந்து முக்கியம். இது கண்டிப்பாக வந்து தெரியணும். இது தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக இன்னும் இந்த ஒருமை பன்மையில் டாப்பிக்கில் கொஷின் கேட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்கோம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா, மன்னர் தன் குடிகளிடம் அன்பாய் இருப்பார். ஸோ இது வந்து பிழை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் பிழை அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, மன்னர் அப்படின்றவர் ஒருத்தர் தான். பட் ஆனால் இங்கே குடிகள் அப்படின்றது பார்த்தோம்னா பல பேர், பல மக்களை, பல குடும்பத்தை வந்து சேர்ந்த சொல்லு. ஸோ அப்போ மன்னர் அப்படின்றவர் ஒருத்தர் தான். பட் ஆனால் குடிமக்கள் வந்து நிறையா பேர். அப்போ தன் அப்படின்ற இந்த சொல் வந்து ஒருமையில் வரும். குடிகள் அப்படின்ற பல மக்களை வந்து சொல்கிறனால அங்கே வந்து பன்மைக்கு வந்து போயிட்டனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும், தம் அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். அப்போ தன் அப்படின்றது ஒருமையும் தம் அப்படின்றது பன்மை. அப்போ பன்மையை வந்து எதனால் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, இங்கே குடிமக்கள்னு பல பேர் இருக்கிறனால நம்ம அங்கே பன்மை வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ மன்னர் ஒருத்தர் தான், ஆனால் குடிமக்கள் நிறையா பேர் இருக்கிறனால அங்கே தம் குடிகளிடம் அன்பாய் இருப்பார் அப்படின்றது தான் சரி. அடுத்து ஆமைகள் வேகமாய் ஓடாது, இது பிழை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன், இதை முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம். எப்போ ஓடாது வரும், எப்போ ஓடா வரும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம். அப்போ ஓடாது அப்படின்னு சொல்லி எப்போ வரும்னு பார்த்தோம்னா ஒருமைக்கு மட்டும்தான். அந்த ஒருமை அக்ரிநிலை வந்துருந்துச்சுன்னா, அக்ரிணை வந்து ஒருமையில் வந்துருச்சுன்னா அது ஓடாது அப்படின்னு சொல்லி வந்து வரும். அக்ரிணை வந்து பன்மையில் வந்துருந்துச்சுன்னா அது ஓடா அப்படின்னு சொல்லி வந்து வரும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அதனால தான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு பிழை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆமைகள் இங்கே வந்து என்ன வந்திருக்கு, ஆமைகள் அப்படின்னு சொல்லி பன்மையில் வந்திருக்கு. ஆனால் இங்கே ஓடாது அப்படின்னு சொல்லி எதில் முடிச்சிருக்காங்க, ஒருமையில் முடிச்சிருக்காங்க. அதனால தான் இது வந்து தப்பு. அப்போ ஆமைகள் அப்படின்ற இந்த பன்மைக்கு கடைசியில் எதில் முடிக்கணும், ஓடா அப்படின்னு சொல்லி பன்மையில் தான் வந்து முடிக்கணும். அப்போ ஆமைகள் வேகமாய் ஓடா அப்படின்றது தான் சரி. இங்கே ஓடாது அப்படின்னு சொல்லி எப்போ வரும் பார்த்தோன்னா, ஆமை வேகமாய் ஓடாது அப்படின்றது அது சரி. ஆனால் ஆமைகள் வேகமாய் ஓடாது அப்படின்றது தப்பு. அப்போ எப்போ ஓடாது வரும், எப்போ ஓடா வரும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து இப்போ 3வது கொஷின் வந்து பார்த்தோன்னா, நான் கொடுத்த புத்தகம் இது அல்ல அப்படின்றது பிழைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அல்ல அப்படின்றது எப்போ வரும், அன்று அப்படின்றது எப்போ வரும் அப்படின்றது முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம். அப்போ அல்ல அப்படின்றது, அன்று அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா ஒருமை, அல்ல அப்படின்றது பன்மை. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நான் அப்படின்றது என்னது
ஒருமை. இங்கே முடிச்சிருக்கிறது எதில் முடிச்சிருக்காங்க? அல்ல அப்படின்ற பன்மையில் முடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து தப்பு. அப்போ இங்கே என்ன வரும்? நான் அப்படின்ற ஒருமைக்கு இங்கே என்ன வரும்னு பார்த்தோன்னா அன்று அப்படின்றது தான். இது அன்று. நான் கொடுத்த புத்தகம் இது அன்று அப்படின்றது தான் சரி. அல்ல அப்படின்றது பன்மை, அதனால் அது வந்து வராது. அப்போ நான் கொடுத்த புத்தகம் இது அன்று அப்படின்றது தான் சரி. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இதை செய்தவன் இவன் அல்ல. இது பிழைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி பிழைன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ இதை செய்தவன் அப்படின்னு சொல்லி என்ன வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா எழுவாய் வந்து எதில் வந்திருக்குது? உயர்திணை ஆண்பாலில் வந்திருக்குது. அப்போ எழுவாய் வந்து உயர்திணை ஆண்பாலில் வந்திருக்கு. ஆண்பாலில் வந்து இருந்துச்சுன்னா நம்ம வினைமுற்று எதில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. அப்போ ஆண்பால் வந்துச்சுன்னா எதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, இங்கே முன்னாடி ஒரு டேப்லெட் காலம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ ஆண்பால் வந்துருந்துச்சுன்னா நம்ம எதில் வந்து எப்படி வந்து சொல்லுவோம்? அவன் அல்லன் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ அப்போ அதே தான் வந்து இங்கேயும் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இதை செய்தவன் இவன் அல்ல அப்படின்றது எப்போ வரும்? அல்ல அப்படின்றது பன்மைக்குரிய சொல்லு, அது வந்து வராது. இங்கே ஒருத்தனை தான் வந்து சொல்கிறனால இதை செய்தவன் இவன் அல்லன் அப்படின்றது தான் சரி. அப்போ அல்லன் வந்து எப்போ வரும்னு பார்த்தோன்னா அது வந்து ஆண்பாலை வந்து குறிக்கிறதுனால, அதுவும் ஒருத்தரை வந்து குறிக்கிறதுனால நம்ம வந்து அல்லன் வந்து யூஸ் பண்ணணும். அல்ல அப்படின்றது பலர்பால் பன்மையை வந்து குறிக்கும். ஸோ அதனால் வராது. அப்போ இதை செய்தவன் இவன் அல்லன் அப்படின்றது தான் சரி. நெக்ஸ்ட்டு பாலும் தேனும் கிடைத்தது அப்படின்றது இந்த சொல்லு. இதில் வந்து பார்த்தோன்னா இதை பிழைன்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, பாலும் தேனும், பால் அப்படின்றது ஒரு பொருள், தேன் அப்படின்றது ஒரு பொருள். அப்போ இங்கே 2 பொருள் வந்துருக்கு. அப்போ இங்கே முடிச்சிருக்கிறது எதில் முடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா வினைமுற்று வந்து தூளை வந்து முடிச்சிருக்காங்க. அப்போ தூளை வந்துச்சுனாலே என்னது? அது வந்து ஒருமைக்கு தான் தூளை வந்து முடிக்கணும். ஆனால் இங்கே வந்து 2 பொருள் பன்மையில் இருக்கும் போது இங்கே தூளை வந்து முடிச்சிருக்காங்க. அதனால் இது வந்து தப்பு. அப்போ எப்படி அது முடியணும்? பாலும் தேனும் கிடைத்தன அப்படின்னு சொல்லி இந்த நாளை வந்து முடியணும். அப்படி முடிஞ்சிருச்சுன்னா அதுதான் வந்து சரி. அடுத்து தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றார்கள். இது வந்து பிழை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றார்கள் அப்படின்றது ஏன் பிழை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இங்கே தமிழ்நாடு அணி அப்படின்றது ஒரே ஒரு அணி மட்டும்தான். தமிழ்நாட்டில் ஒரு அணி போய் தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ இங்கே ஆனால் கொடுத்துருக்கிறது கடைசியில் வினைமுற்றுல எப்படி கொடுத்துருக்காங்க? வென்றார்கள் அப்படின்னு சொல்லி பல பேரை சார்ந்து சொல்லியிருக்காங்க. பன்மையில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ்நாடு அணி அப்படின்றது ஒருமை, ஆனால் இங்கே கடைசியில் வந்து வினைமுற்றுல கொடுத்துருக்கிறது பன்மையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து தப்பு. எது சரின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றது. அப்போ தமிழ்நாடு அணி அப்படின்றது ஒன்று, அது எதில் வந்து முடியணும்னா ஒருமையில் தான் வந்து முடியணும். அப்போ எதில் அப்போ அதனால தான் அது வந்து வென்றது அப்படின்னு சொல்லி இந்த தூளை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சரி. நெக்ஸ்ட்டு குயில் மயில் ஒன்றாக இருந்தன. ஸோ அப்போ இதில் வந்து பிழை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் இங்கே வந்து இருந்தன அப்படின்னு சொல்லி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே குயில் மயில் 2 இருக்குது, அது ஒன்றாக இருந்தன அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இருந்தாலும் அதை வந்து பிழைன்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னு பார்த்தோன்னா இங்கே வந்து குயில் மயில் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம வந்து சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா குயிலும் மயிலும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அப்போ குயிலும், இங்கே முன்னாடி இதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து பார்த்தோம், பாலும் தேனும் அப்படின்னு சொல்லி. அப்போ பாலும் தேனும் கிடைத்தன அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் இதுவும். அப்போ குயில் மயில் அப்படின்னு சொல்லக்கூடாது, குயில் மயில் ஒன்றாக இருந்தனன்னு சொல்லக்கூடாது, குயிலும் மயிலும் ஒன்றாக இருந்தன. அது 2 பன்மையில் இருக்கிறனால நம்ம இருந்தன அப்படின்னு சொல்லி நவில் போட்டு பன்மையில் வந்து முடிக்கிறோம். ஸோ அப்போ அதுதான் வந்து சரி. அடுத்து தோட்டத்தில் மாடுகள் மேய்கின்றது. இது வந்து பிழைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தோட்டத்தில் மாடுகள் மேய்கின்றது அப்படின்றது எப்படி பிழையாக வந்து ஆகும்னு பார்த்தோம்னா, இங்கே தோட்டத்தில் மாடுகள் அப்படின்னு சொல்லி பன்மையில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து வினைமுற்று எதில் வந்து கொடுத்துருக்காங்க? பயனிலை வந்து எதில் முடியுது? ஒருமையில் வந்து முடியுது. அது வந்து தப்பு. அப்போ எது வந்து சரின்னு பார்த்தோன்னா தோட்டத்தில் மாடுகள் மேய்கின்றன அப்படின்றது தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்று பார்த்த பெண் அவள் அல்ல. இது வந்து பிழைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அன்று பார்த்த பெண் அவள் அல்ல. ஏன் இது வந்து பிழைன்னு பார்த்தோன்னா, பெண் அப்படின்றது பெண்பாலுக்கு உரிய சொல் வந்து என்னது? பெண் அப்படின்றது ஒருவரை வந்து குறிக்குது. ஸோ அப்போ இந்த டேப்ல காலத்தில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பெண்பாலுக்கு ஒருத்தரை வந்து குறிக்கும் போது நம்ம எப்படி சொல்லுவோம்? அவள் அல்லல் அப்படின்னு வந்து சொல்வோம்னு சொல்லி நம்மளுக்கு டேப்ல காலத்தில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் இது. ஸோ அப்போ அன்று பார்த்த பெண் அவள் அல்ல அப்படின்றது பலர்பாலை வந்து குறிக்கும்.
அப்போ நம்ம பெண்ணை வந்து சொல்லும் போது பெண் பாலை சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லுவோம், அவள் அல்லல் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அப்போ அன்று பார்த்த பெண் அவள் அல்லல் அப்படின்றது தான் சரி. நெக்ஸ்ட்டு குதிரை வேகமாக ஓடின. ஸோ இது பிழைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்? ஸோ குதிரை வேகமாக ஓடின, இங்கே குதிரை அப்படின்றது ஒருமையில் இருக்குது, ஆனால் இங்கே பயனிலையில் எப்படி முடிஞ்சிருக்கு, பன்மையில் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இது வந்து தப்பு. அப்போ எது வந்து சரின்னு பார்த்தோன்னா குதிரைகள் வேகமாக ஓடின. அப்போ பயனிலையில் வந்து பன்மையில் இருந்துச்சுன்னா எழுவாயும் பன்மையாக தான் வந்து இருக்கணும். அப்போ அது என்ன வரணும், குதிரைகள் அப்படின்னு சொல்லி வந்து வரணும். அப்போ குதிரைகள் வேகமாக ஓடின அப்படின்றது சரி. ஸோ இதுதான் வந்து முக்கியமான இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும், இந்த பேசிக்கான ரூல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இந்த ஒருமைப்பன்மைனா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதோட நம்ம வந்து இந்த ஒருமைப்பன்மை டாப்பிக்கை ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.